ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீக்ஸ் வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் பார்க்க போறோம். அண்ட் முதல் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அஜய் என்ற நண்பர் வந்து அகைன் வந்துட்டீங்களா, வெல்கம் பேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இவர் வந்து நம்மள வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடும்போது இருந்தா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் நம்ம இந்த கடந்த ஒரு மாசமா வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பிரதர். வீக்லி மண்டே காலையில் 8 மணிக்கு வந்து வீடியோ வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து இப்பதான் ரெக்கமெண்டேஷன் காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்றேன் பிரதர். நடுவுல ஏன் ஒரு வருஷம் வந்து வீடியோஸ் போடலன்னா, நம்பர் ஒன் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து முதல்ல ரிப்பேர் ஆச்சு. அண்ட் அந்த லேப்டாப்பை சர்வீஸ்க்கு கொடுத்த ஒரு இடத்துல ஒரு 3000 ருபீஸ் பக்கத்துல சர்வீஸ் கொடுத்தேன். அந்த சர்வீஸ் கொடுத்த வந்து லேப்டாப் வந்து மறுபடியும் வந்து ஒரு மாசத்துக்குள்ளாரே வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னன்னு எடுத்துட்டு போய் கேட்டாக்கா, அவன் வந்து இல்ல இது வந்து நேரா சர்வீஸ் சென்டருக்கு தான் லேப்டாப் அனுப்பணும் அப்படின்னு சொன்னான். அவன் மேல எனக்கு ட்ரஸ்ட் வரல. அப்பதான் 3000 ரூபாய் கொடுத்து சர்வீஸ் பண்றோம், இல்ல வந்து இது வந்து சர்வீஸ் சென்டருக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே வேணா விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வீஸ்க்கே கொடுக்கல. அண்ட் ரெண்டாவது ரீசன் என்னன்னா, நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால் யூடியூப் சேனல்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கரெக்டா எனக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மார்க்கெட்ல ஏதாவது பாக்குறது இவ்வளவே தான் எனக்கு கரெக்டா இருந்தது. அடிஷ்னலா என்னால் எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து கிராஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருப்பாங்க போன வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாசத்துல. நான் எப்பயோ போட்ட வீடியோஸை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 1000 தாண்டுச்சு, 1200 தாண்டுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1430 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. அண்ட் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும்போது சரி நம்ம மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நீங்க தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க பிரதர். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபனைட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இவர் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ரேஷியோஸை வச்சு எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றது அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு இந்த கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. நம்ம அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் சொல்லியிருப்போம், அந்த ஃபார்முலாஸை எக்ஸிக்யூட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் வந்து எதுக்கு பார்ப்போம்னா, பேலன்ஸ் ஷீட்டை வந்து டைரக்டா பார்க்காம ரெடிமேட்டா நமக்கு ரிசல்ட் தெரியணும். அதாவது இந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா, இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையா, இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா இருக்கா இல்ல ஓவர் வேல்யூடா இருக்கா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரேஷியோஸ் வச்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் எடுத்து நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதே நம்ம பென்சில் பென் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துட்டு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு குயிக்கா ரிசல்ட் கிடைக்கும் தான் இந்த ரேஷியோஸ்ல பாக்குறோம். நீங்க வந்து யூஸ்வலா வந்து ஸ்கிரீனருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். இனிஷியலா வந்து நீங்க ஸ்கிரீனர்ல லாகின் பண்ணும்போது கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல இந்த 2 லைன் 3 லைன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான ரேஷியோஸை வந்து இந்த எடிட் ரேஷியோன்றதுல போய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இன்ஃபைனைட் எக்ஸ்ப்ளோரர் வந்து கேட்டது என்னன்னா, பேலன்ஸ் ஷீட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரேஷியோஸ் ஓகேங்க, பேலன்ஸ் ஷீட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரேஷியோஸ் எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்னா கம்பெனியோட வெப்சைட்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து கிடைக்கும். கம்பெனி வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதுல ஸ்கிரீனர் நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து எடுக்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிட்ட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ல வந்து பண்ணீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023, அதாவது மார்ச் 31 ஃபினான்ஷியல் இயர் 2023 முடிஞ்சப்போ என்ன ரிசல்ட் இருந்ததோ அந்த பினான்சியல் டாக்குமெண்ட் வந்து இதுல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில இருந்து இங்க சோர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டாக்குமெண்ட் எடுத்தோம்னா டாடா கன்சல்டன்சியோட டாக்குமெண்ட் வந்து வந்துருச்சு, பினான்சியல் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஃபர்ஸ்ட் எடுப்போம். பேலன்ஸ் ஷீட் நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து போயிடுவோம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்னா இந்த கம்பெனி கீழே சப்சிடரிஸ் இருக்கும், அந்த சப்சிடரிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அந்த சப்சிடரிஸோட அசெட்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிறதா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அண்ட் இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட் கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வரும். இப்போ ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நேமே வந்து சஜஸ்ட் பண்ணும். ஈக்விட்டி ஒரு குறிப்பிட்ட ஈக்விட்டிக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுன்றத ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. நெட் இன்கம்னா ஒன்றும் இல்லை,
அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட், டாக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா செலவு போக நெட் டு நெட் கடைசியில எவ்வளவு ரூபாய் நிக்குதோ அதுதான் நெட் இன்கம். ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் வீடியோலயே பார்த்திருப்போம். அதாவது பேலன்ஸ் ஷீட் எப்படி அனலைசிஸ் பண்றதுன்ற வீடியோல வந்து பார்த்திருப்போம். ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்னா அசெட் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி பிளஸ் லயபிலிட்டி இப்படி இருக்கும். அதாவது அசெட் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குன்னா ஈக்விட்டி பிளஸ் லயபிலிட்டி வந்து 1 கோடி ரூபாய் இருக்கணும். உதாரணத்துக்கு அசெட் வந்து என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, என்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வந்து ஒரு வீடு இருக்கு. இதுல வந்து ஈக்விட்டி பிளஸ் லயபிலிட்டி என்னன்னா என்னோட இந்த 1 கோடி ரூபாய் வீட்டுல வந்து 50 லட்சம் ரூபாய் என்னோட பணம், 50 லட்சம் ரூபாய் பேங்க் லோன், ரெண்டும் சேர்த்து 1 கோடி ரூபாய் வந்து அதோட வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றத இந்த ஈக்விட்டி பிளஸ் லயபிலிட்டி. லயபிலிட்டினா ஒண்ணு இல்ல, கடன். இப்ப ஈக்விட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இந்த லைபிலிட்டி பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அதாவது இப்போ இந்த 1 கோடி ரூபாய் வீட்டுல வந்து 50 லட்சம் ரூபாய் என் கையில இருக்கு அப்படின்றத ஈக்விட்டியோட வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போவோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. சரிங்களா? நெட் இன்கம் வந்து எங்க பார்ப்போம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்போம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் இங்க இருக்கு, ப்ராஃபிட் ஃபார் தி இயர். சரிங்களா? 42,303 இருக்கு. அண்ட் இதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அதர் காம்பரன்சிவ் இன்கம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா டோட்டல் காம்பரன்சிவ் இன்கம் ஃபார் தி இயர் வந்து பாத்தீங்கன்னா 42,795 42,795 கோடி ரூபாய் வந்து நெட் இன்கமா வச்சிருக்காங்க. ஸோ கால்குலேட்டர் எடுத்துப்போம். நெட் இன்கம் வந்து 42,795 கோடி. சரிங்களா? இது டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா அசெட் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி பிளஸ் லயபிலிட்டின்னு சொன்னோம். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டின்னு ஒரு லைன் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 91,206, அதாவது டிவைடட் பை 91,206 போட்டீங்கன்னா 46.9, அதாவது இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டிசிஎஸோட மார்ச் 31st 2023 ஸ்டேட்மெண்ட் படி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா 46.92% இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் வேரியேஷன் வரும் இப்ப இருக்கிற ரிசல்ட்ஸ். இது வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு பினான்சியல் இயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் எண்டிங் வரை இருக்கிறதா பினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. ஆனா ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ்ன்றது எப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் குவார்டர் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ்ல போன வருஷத்து டிசம்பர்ல இருந்து இந்த வருஷத்து டிசம்பர், அதாவது 2022 டிசம்பர்ல இருந்து 2023 டிசம்பர் வரையும் அந்த 4 குவார்டரோட வேல்யூ எடுத்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் டிடிஎம்னு சொல்லுவாங்க, ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, டிடிஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவேஷனை பொறுத்து இந்த ஸ்கிரீனர் வெப்சைட்ல வந்து டேட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரிலையபிளா இருக்கும். இப்ப கடைசியா இருக்கிற விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசி 4 குவார்டர்ல என்ன இருக்கோ அந்த ரிசல்ட் சொல்லும். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது ஒண்ணும் இல்ல, கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம எவ்வளவு கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணமோ அந்த கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்றத ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து EBIT, எபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இந்த எபிட்னா ஒண்ணு இல்ல, எர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இன்கம் வந்துச்சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபிட்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஒண்ணும் இல்ல, டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வருஷத்துக்குள்ளார என்னென்ன கடன் எல்லாம் செலுத்த வேண்டியது இருக்கோ, என்னென்ன லீஸ் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கோ, வாடகை பணம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கோ, இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து போக மிச்சம் இருக்கிறத இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்துனதுதான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ டோட்டல் அசெட்ஸ்ல கரண்ட் லயபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கிடைச்சிடும். அண்ட் எர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸை இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டோட டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓசி கிடைச்சிடும். அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எங்க எடுக்கலாம்னா எர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 56,907 சரிங்களா? அதாவது 56,907 பிளஸ் 0 நம்மளுக்கு ரெக்கார்டுக்காக இங்க எடுத்து வச்சுப்போம். எபிட் டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். உங்களுக்கு டோட்டல் அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல கிடைக்கும். டோட்டல் அசெட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 143,651 crores, 1,43,000 crores வந்து இருக்கு டோட்டல் அசெட்ஸ். இதுல வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் இடத்துல இருக்கும். டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் 43,558 43,558.
இந்த டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இவங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா, கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேணா, நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 1,93 கோடி வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ எர்னிங் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் 56,907 டிவைடட் பை 1,93 சாரி 56,907 டிவைடட் பை 1,93 56.8 அதாவது இன்டூ 100 பார்த்தீங்கன்னா 56.8 58.7 அதாவது சொன்னீங்களா பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ்க்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 2023 போன வருஷத்து மார்ச் எண்டிங்ல வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 குவார்ட்டரோட ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா. அதனால ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் அந்த வேல்யூஷன்ல. நீங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ரெடிமேடா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அண்ட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்ல மணி கண்ட்ரோல் முறையான வெப்சைட்லயும் வந்து உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளவு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து பேசிக்கா வந்து இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ பார்க்கும்போது இதுக்கு அர்த்தம் இதுதான் சொல்லிட்டு நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அண்ட் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இதே மாதிரி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் தனி வீடியோவை போடுறேன். சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஆச்சா நான் அப்படியே கமெண்ட்லயே சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இந்த ஃபார்முலா வந்து நான் ஏற்கனவே இந்த ஃபண்டமெண்டல் ரேஷியோ அனாலிசிஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஃபார்முலாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எங்க இருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட் இருந்தது. அதை வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அந்த சின்ன டவுட் இருக்கிறது வந்து நான் அப்படியே கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். அப்படி பெரிய டவுட் ஆச்சுன்னா அந்த மண்டே வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் பண்றேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.